வாசலுக்கு வணக்கம்ப்பா. இன்றைக்கி முடக்காத்தங்கீரையை வச்சு ஒரு துவையல் செய்ய போகிறோம். அது எப்படிங்கிறது பார்ப்போம். பாருங்கள், முடக்காத்தங்கீரை ஒரு கட்டு வாங்கி அதில் பாதி நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்து இந்த ஆஞ்சு அதை கழுவி வச்சுருக்கேன். அது கூட இந்த பாருங்கள், கொஞ்சம் தேங்காய், ஒரு 6-7 வெள்ளைப்பூடு, கொஞ்சம் பெருங்காயம், புளி, இஞ்சி ஒரு துண்டுக்கு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. இந்த மிளகு சேர்க்கணும், அப்போ தான் இந்த மருந்துக்கே உள்ள ஒரு மகத்துவம் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், பட்டை வத்தை, கார வத்தை, உங்களுக்கு தேவையான உரப்புக்கு தேவையான வச்சுக்கலாம். இது கொஞ்சம் உளுந்தம்பருப்பு. இதை எப்படி செய்வேன்னு பார்ப்போம்ப்பா. இந்த கீரை கழுவி வச்சுருக்கோம். இந்த பாருங்கள், இதில் ஒவ்வொரு பொருளாக போட்டு கொஞ்சமாக லேசான தீயில் வச்சு ஒன்றா வதங்க ஒன்றா சேர்த்து வதக்கிடணும். இதெல்லாம் வதக்கின பிறகு இந்த தேங்காயும் போட்டு அது கூட வதக்கிட்டு அதை தனியாக எடுத்துகிட்டு திருப்பி அதே சட்டியில் இந்த கீரையை தனியாக கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றி வதக்கணும். வதக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே மொத்தமாக எண்ணெயில் போட்டு சின்ன தீயில் வச்சு வதக்கிக்கப்பா, கடிக்கிறாமல். நம்ம சேர்த்த பொருள்லாம் வதங்கிட்டு கொஞ்சம் தேங்காயும் அதை சேர்த்து வதக்கிடுவோம். ஒரு வதக்கினோடனே அள்ளிட்டு அதே சட்டியில் அந்த கீரையை போட்டு வதக்கி எடுத்துடணும். பாருங்கள், வதக்கியாச்சு. ரொம்பவும் கருகாமல் கொள்ளாமல் அப்படியே கொஞ்சம் நேரமாக இருக்கும்போது எடுத்துடணும். இப்போ நம்ம இதை கொட்டிட்டு கீரையை தனியாக வதக்கிடுவோம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குவோம், போதும். ஒரு கரண்டி இருந்தாலும் போதும். ஒரு டேபிள் ஸ்பூனு இந்த கீரை அதில் போட்டுருவோம். ஏன் தனியாக சேர்த்து வதக்கணும்ப்பா, இந்த முடக்காத்தங்கீரை கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும். நல்லெண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்குச்சுன்னா அந்த கசப்புத்தன்மை கொஞ்சம் குறையும். அதுக்காகவே தனியாக வதங்குறது. சேர்த்து போட்டு வதக்கணும்னா முதல்ல கீரை சீக்கிரம் வதங்காது, மற்ற பொருள்லாம் கருகிடும். அதுக்காண்டி தான் இதை தனியாக வதக்கிறது. இது பேர்ப்பா முடக்கருத்தான்தே பேர். அதை நம்ம சொல் வழக்கில் பேசி முடக்காட்டையும் சொல்லிட்டோம். முடக்கு வாதங்களை அதாவது முடக்கு வாதங்களை நீக்கக்கூடிய ஒரு மருத்துவம் அந்த முடக்காட்டைங்கிறது. அதனால அந்த காலத்தில் எல்லா அருமையும் இந்த கீரைகளை பயன்படுத்துகிறாங்க. இடுப்பு வலி, கைகால் வலி, ஜாயின் பண்ணி எங்கெங்கே நம்மளுக்கு உடம்புல இருக்க வலி இருக்குதோ அதை பூரா இந்த கீரை நம்மளுக்கு சரி பண்ணிடும். அதனால தான் இது துவையில் செஞ்சு சாப்பிட்லாம். இதே அரைச்சி குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க, சூப் வச்சு சாப்பிடுவாங்க. இது எந்த முறையில் வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த கீரையை எடுத்துட்டு மிச்ச வேர் இருக்குது பார்த்திங்களா, அந்த வேர்களை கூட வீணாக்காமல் நாங்கள் அதை காய வச்சுருவோம். இல்லைன்னா மற்ற நாளைக்கு மறுநாளே அதை சூப்பாக போட்டு குடிச்சிடுவோம். அதனால் அது நோய் அவ்வளோ பெரிய நோயினாலும் தீர்க்கக்கூடிய ஒரு பெரிய மருத்துவம் உள்ள ஒரு இலை. அதனால தான் இதை இதோட பயன் தெரியணுங்கிறதுக்காண்ட இன்றைக்கி நான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். அந்த வேர் பகுதியை கூட அந்த பாருங்கள், இந்த வேர் பகுதியில் அதாவது தண்டு, இந்த கொடியாக இருக்குது பார்த்தீங்களா, இதை பூரா கட்டி வச்சுக்க பார்த்தீங்களா. இதை நாளைக்கு என்ன செய்வோம், இதை சூப்பாக போட்டு குடிச்சிடுது. பாசிப்பருப்பு, தக்காளி எல்லாமே போட்டு சூப்பாக போட்டு குடிச்சிடலாம். எதையுமே இது வீணாக்க போகிற இதே கிடையாது. எல்லாமே நம்மளுக்கு பயனுள்ளது தான். அதனால் இதையும் வீணாக்காதீங்க. கீரையை ஒரு நாள் தவிர சாப்பிட்டா மறுநாளே இதை சூப் வச்சு சாப்பிடுங்க. இப்போ பாருங்கள், இதை உங்களுக்கு சூப் வச்சு சாப்பிட முடியும்னா வீட்டிலையே என்ன செய்யணும், நிலக்காய்ச்சலே ஒரு சொலகில் போட்டு வச்சுட்டிங்கன்னா அது வாட்டுக்கு ஒரு 2-3 நாளாக காஞ்சிரும். கைனால் உடைச்சிங்கன்னா படக்குன்னு ஓடியும். அந்த மாதிரி உடஞ்சிச்சின்னா எடுத்ததை பாருங்கள், நாங்கள் சேர்த்து வச்சதை நிறைய இருக்கும்போது காய போட்டு அப்படியே மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கி வச்சுருக்கோம். இதை நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் காலையில் வெந்நீரை போட்டு கொதிக்க வச்சு அந்த சாரை மட்டும் நம்ம குடிக்கலாம். இதுவும் நல்லா உடம்பொலி கேட்கத்தான். எந்த இதையுமே வீணாக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது எல்லாமே பயன்பாடு தான், மருத்துவம் உள்ள பயன்பாடு. அதனால் எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. பாருங்கள், போடும்போது நிறைய போட்டோம். பாருங்கள், வதங்கி இந்த இவ்வளோதான் இருக்குது, கீரையே இவ்வளோதான் இருக்குது. இது போதும், நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்துருவோம். இனிமேல் இப்போ இது ஆறிடுச்சுப்பா. இதை மிக்சியில் சேர்த்து முடக்காத்தங்கீரையும் சேர்த்து அரைச்சிடுவோம். அரைக்கும் போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. குறைவே உப்பு சேருங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா திருப்பி உப்பு சேர்த்துக்குங்க. முதல்ல நிறைய சேர்த்துறாதீங்க. இப்படி ஒரு சுற்றி குறைன்னு அரைச்ச பிறகு அந்த கீரையை சேர்த்துக்குங்கப்பா. பாருங்கப்பா, முடக்காத்தங்கீரை துவையல் ரெடியாச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கத்தான் செய்யும். சாத்தில் போட்டு உங்கள் விருப்பப்படி நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப உடம்புக்கு நல்லது. குழந்தைகளுக்கும் போது லைட்டாக கொஞ்சம் போல் ஒரு இட்லியில் தோசையில் வச்சு சாப்பிட்லாம். எதுக்குமே இது நல்லாயிருக்கும்ப்பா. அதனால் இந்த மாதிரி முடக்காத்தங்கீரை செஞ்சு வாரத்துக்கு ஒரு தடவை பயன்படுங்க.
அதை நீங்கள் செய்கிறதும் இல்லாமல் பக்கத்தில் உங்களோட நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு மறந்துடாமல் அப்பத்தாம்மாவோட சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.